விஜய் எதனால வந்து ஆதரிக்கிறீங்க? நாங்க உண்மையை சொல்லணும்னா நாங்கெல்லாம் பரம்பரை அதிமுக காரங்க. அதிமுகவோட எல்லா நல்லது கட்டளையும் இருந்தவங்க, ஜெயிலுக்கு போனவங்க. இவரெல்லாம் ஒரு 7 முறை ஜெயிலுக்கு போனவரு. நாங்கெல்லாம் தீவிர கட்சிக்காரங்க. எம்ஜிஆர் ரசிகர். எம்ஜிஆருக்கு எம்ஜிஆர் எலெக்ஷனால எம்ஜிஆர் தான் நாங்க ஓட்டு போட்டதே இல்லை. ஆனா இன்னைக்கெல்லாம் நாங்களாம் வெறுத்து போய் கிடக்குறோம். அதிமுக நிலைமையை நினைச்சு பார்த்து ஏதாவது ஒரு மாற்றம் இந்த தமிழ்நாட்டுக்கு வராதான்ற ஒரு நம்பிக்கையில விஜய் பார்க்கறதுக்கு விஜய் வந்து எதனால நீங்க அதுல இருந்து விலகி வந்தீங்க? என்ன காரணம்? அவரோட செயல்பாடுகள்லாம் திருப்தியா இல்ல. கட்சி வந்து ஃபுல்லா கட்சி எல்லாம் பிரிஞ்சு போச்சு. ஒரு ஒருங்கிணைக்கிற மாதிரி தெரியல. அதோட போக்கு திருப்தியா இல்ல. மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னா ஒரு அதிகாரத்துல வந்து உட்காரணும். அதிமுக ஒரு அதிகாரத்துக்கு ஒரு நம்பிக்கை யாருக்குமே இல்ல. அதுக்கு மாற்றா இது இருக்குன்னு எப்படி நம்புறீங்க? ஒரு நம்பிக்கை வச்சிருக்கோம். இதோட செயல்பாடு இது வரைக்கும் நல்லா இருக்கு, செய்வார்னு ஒரு நம்பிக்கை. என்ன செயல்பாடு சொல்றீங்க? ஏழைகளுக்காகவே வாழ்ந்தவர் எம்ஜிஆர். அவருடைய பாணியை இவரும் கையாளுறாரு. அந்த நம்பிக்கை எங்களுக்கு நிறைய இருக்கு. அவர் எப்படி ஏழை மக்களுக்காக நிறைய நன்மை செஞ்சாரோ அதே மாதிரி இவரும் ஏழை மக்களுக்காக நன்மை செய்யறாரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இல்லைன்னா நாங்க பெரிய அவ்வளவு பெரிய இயக்கத்துல நாங்க வரணுங்கிற அவசியமே கிடையாது. இப்ப வந்து உதயநிதி வந்து கொள்கை இதோட இருக்காரு, அதுக்கு எதிராக தான் இவர் வந்திருக்காருன்னு ஸ்டாலின் பேசியிருக்காருல்ல, அதை பத்தி உங்களோட கருத்து? அவர்லாம் ஒரு தலைவரே கிடையாதுமா. உதயநிதிங்கிறவெல்லாம் அதெல்லாம் ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு வாரிசு. ஆனா அவர் வந்து கொள்கை பிடிப்போட இருக்காரு அப்படின்னு அவர் சொல்றாரு. அவரு எங்க அப்பா பேரன், அவரு உதயநிதியோட பையன், இவங்க தான் வருவாங்க. வேற யாராவது சாதாரணப்பட்ட ஜனங்க வர முடியுமா? விஜய்க்கு முன்னாடி எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் வருவாரு. குடும்ப ஆட்சியில என்னைக்குமே நினைக்காது. இப்ப சீமான் வந்து தொடர்ச்சியா வந்து இது தற்குறி கூட்டம்னு சொல்லி விமர்சிச்சுட்டே இருக்காரு. பண்ணாரு. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்லா இருக்குது. மற்றபடி அவருடைய தற்கொலை இருக்கு. இந்த கூட்டம் எவ்வளவு அமைதியா ஆக்ரோஷமா நடந்துட்டு இருக்கு. ஏதாவது சின்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. எப்படி தற்கொலை இருக்கு? இப்ப செங்கோட்டையன், நாஞ்சில் சார் இதுல ஜாயின் பண்ணிருக்காங்க இல்லையா, இது வந்து எப்படி பாக்குறீங்க? இந்த கட்சிக்கு பலமா இருக்குமா? மிகப்பெரிய பலம், மிகப்பெரிய பலம். மற்ற 2 கட்சிக்கும் மிகப்பெரிய தோல்வி. அந்த கட்சியில இவங்கள வேணாம்னு சொன்னதுனால இவர் இங்க வந்திருக்காரா? அப்படியெல்லாம் இல்ல. அவங்க இவங்களோட உழைப்ப அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. இவர் நல்லா பயன்படுத்திக்கிறார். இதனால கட்சிக்கு வளர்ச்சி இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மிகப்பெரிய வளர்ச்சி நோக்கி போகும். சரி, வரலாறு திரும்புகிறதுன்னு சொல்றீங்கல்ல, என்ன வரலாறு? இது நல்லது நடக்குமா? மக்களுக்கு நல்லது நடக்கும். பாருங்களா, 26 நல்லது நடக்கும்.